வணக்கம். தேர்தல் களத்தில் முதல் நாளிலே முதலமைச்சரும் தாவேகா தலைவரும் நடிகர் விஜய் மற்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இப்போது திமுக தலைவர் அங்கு கொளத்தூர் தொகுதியில் அந்த ரோட் ஷோ மூலமாக அந்த பிரச்சாரத்தை அவர் தொடங்கி இருக்கிறார். மறுபுறம் இவர்கள் வேட்புமனு தாக்கல், இந்த முதல் நாளே வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்பு அடைந்துள்ள இந்த சூழ்நிலையில நீங்கள் கள நிலவரம் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? நேற்று எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் மீண்டும் போட்டின்னு விஜய் அந்த வேட்பாளரை அறிவித்து சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலே கள நிலவரம் எப்படி சார் இருக்கு? அப்படி அவரு சொல்லிக்கலாம். ஆனா கள நிலவரம் அப்படின்றது இதுக்கு மேல வந்துட்டு சாதனைகள், ஸ்டாலின் அரசுடைய சாதனைகள், அதற்கு எதிராக எதிர்கட்சிகளுடைய விமர்சனம், இதுதான் மக்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமா இருக்கும். அந்த அடிப்படையில தான் வந்துட்டு அவங்களுடைய வாக்களிப்பும் இருக்கும். அதனால இப்ப இதுக்கப்புறம் இவங்க பரப்புரை செய்ய போறதுல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாலின் வந்துட்டு தனது ஆட்சியினுடைய சாதனைகளே அவர் பெருசா சொல்லிக்கிட்டே இருப்பாரு. எடப்பாடி பழனிசாமி, எதிர்கட்சி தலைவர்கள் மற்றவர்கள்லாம் வந்துட்டு அதுல இருக்கக்கூடிய குறைபாடுகளை வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சோ அதுதான் வந்துட்டு மற்றபடி தேர்தல் களம் இதுல மக்களுடைய கவனம் வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு ஈர்க்கப்பட்டிருக்கிறது, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதுவும் உங்களை போன்ற ஊடகங்கள் எல்லாம் அதுல வந்துட்டு பெரிய ஒரு செயலை செய்திருக்கிறீங்க. இல்ல ஒரு பாசிட்டிவாவே நான் சொல்ல வரேன். நீங்க எல்லாம் அதை மிகப்பெரிய அளவு எடுத்து சொன்னதுனால அது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாகவும் சிந்திக்கக்கூடிய ஒரு விடயமாகவும் ஆயிப்போச்சு. அதனால இந்த தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களம் வந்துட்டு முன்ன எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இந்த முறை வந்துட்டு இன்னொரு பக்கம் சமூக ஊடகங்கள் வேற இருக்கு, அவங்களும் வந்துட்டு செய்யறாங்க. எல்லாம் சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னோம்னா இது இந்த தேர்தல் களத்தை நீங்க சொன்ன மாதிரி மிகவும் சூடாக்கி இருக்கு. இது வந்துட்டு அரசியல் கட்சிகளுக்கு கூட ஒரு சவால் தான். ஏன்னா மக்கள் மத்தியில இது பெருசா பாருங்க, இந்த சீமானுடைய கூட்டத்துல ஒரு தம்பி எழுந்து கேள்வி கேட்டிருக்காரு, எப்படி உங்களால கொடுக்க முடியும் 2 லட்சம் பேர் வந்துட்டு நீங்க வந்துட்டு அரசு ஊழியர் ஆக்குவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் அவங்க வந்துட்டு கேட்கறாங்க இல்லையா? அப்ப இந்த மாதிரி விடயங்கள்லாம் வந்துட்டு ஊடகங்களால தான் வருது. சோ ரியலி ஊடகங்கள் வந்துட்டு நல்ல ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா என்ன அடிக்கடி விஜய்னு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. 2 இடங்கள்ல போட்டிடுறாரு சார். அது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா போல 2 இடங்கள்ல போட்டிட்டாங்க. காங்கேயமலூர்ல எங்க ஜெயலலிதா எப்ப 2 இடங்கள்ல போட்டிட்டாங்க? 2 இடங்கள்ல வேட்புமனு தாக்கல் பண்ணாங்களா சார்? 4 இடத்துல வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க. அப்ப அவங்களோட வேட்புமனு எல்லாம் எல்லாமே நிராகரிச்சுட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் அவங்க தேர்தலில் போட்டியிடவில்லை. 2001 அனுபவத்தை நீங்க சொல்றீங்க. ஜெயலலிதா வந்துட்டு தோத்துரும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் வந்துட்டு கிடையாது. இவருக்கு அந்த எண்ணம் வருது, ஏதாவது ஒரு இடத்துல ஜெயிக்க மாட்டோமான்னு. அதுவும் கிறிஸ்டியன் இருக்கக்கூடிய இடம், மைனாரிட்டிகள் நிறைய இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு தான் பாத்துருக்காரு. விஜய் ஏமாத்தி இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னம்னா அந்த பெரம்பூர் அப்படின்றது பாத்தீங்கன்னா தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி. சோ அந்த தொழிலாளர்கள் வந்துட்டு நல்ல அரசியல் ரீதியான ஒரு விழிப்புணர்வு கொண்டவங்க. 2 அவங்க நல்லா சிந்திப்பாங்க, நல்லது கெட்டது தெரியும். அதனால இவங்க அந்த இளைஞர்களை மட்டுமே வச்சு ஒரு கணக்கு போட்டு அவங்க நிக்கிறாங்க. அது வந்துட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிஸ்கால்குலேஷன் தான். அது தமிழ்நாட்டு உரிமையை காப்பாற்றுறதுக்காக இந்த வெற்றி பெரிய வெற்றி அமைப்பு.